ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபைனலி வீக்கா ரியூனியன் எபிசோட் வந்துருச்சு. ஒரே ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு. ஆக்சுவலி பாட்டி சொன்னாங்க நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. அது என்னமோ நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. சூப்பர். என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எப்படா இவங்க சேருவாங்கன்னு இருந்துச்சு. ஃபைனலி ஒரு பாயிண்டில் சேர்ந்துட்டாங்க. விஜய் தான் சொன்னார், ரொம்ப லாங் செப்பரேஷனாக போயிட்டு இருந்துச்சு, இந்த செப்பரேஷனுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னாங்க. ஃபைனலி அதுக்கு ஒரு எண்டு கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கேட்ட ரீயூனியனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லோரும் மறக்காமல் டிவியில் பாருங்கள். விஜய் நம்ம காவேரி வீட்டுக்கு வந்த உடனேயே சொல்கிறாரு, என் ஒய்ஃபை வேல்யூ பண்ண தெரியாத இடத்துல இருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாரதை உடனே அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா இத்தனை நாள் தூக்கி வளர்த்து அவங்கள இப்படி விட்டுட்டு வரக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என் குழந்தைக்காகன்னு இல்லை, என் ஒய்ஃபை மதிக்க தெரியாத இடத்துல, மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க விரும்பலை அப்படின்ட்டாரு. அதனால நான் என் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் தாத்தா பாட்டி வாழ்த்துனாங்க அப்படின்றத இவங்களும் கொஸ்டின் பண்ணாங்க. காவேரியும் கேட்டாங்க, அது ஓகே, ஆனால் தாத்தா என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் விஜய் தாத்தா கிட்ட நான் பேசிக்கிறேன், தாத்தா கிட்ட நான் சமாதானப்படுத்திக்கிறேன், நம்ம சந்தோஷமாக இருந்தாலே தாத்தா சமாதானம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி விஜயும் சொல்கிறாரு. அவ்வளோதாங்க லைஃப். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, விஜய் உங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ல அப்படி கேட்கும்போது, எனக்கு அவர் தான் முக்கியம், நான் அவர் கூட போகிறேம்மா, நீங்கள் போயிட்டு வான்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கடைசியில் அவங்க லவ்வுக்காக அவங்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு குட்டி வீக்கா சீன்ஸ் இருந்துச்சு. அதில் காவேரி சொல்கிறாங்க, நம்ம தனி கொடுத்தனும் போயிடலாங்களா அப்படின்ட்டு. நான் ஜொலி 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 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் உடனே விஜய் இப்போ தான் நம்ம சேர்ந்துருக்கோம், இப்போ தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், உடனே ஒன்று நான் பிரித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இனி அவங்க நதி ஃபேமிலி கூட தான் வாழ போகிறாங்க. அண்ட் அங்கே நடக்கிற அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஃபைட்டு, இந்த மாதிரி எப்படி டெவலப் ஆகுறாங்க, எப்படி அவங்கள க்ரோ பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இனி சீன்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலி இது சகோதரிகளின் கதையாக ட்ராவல் பண்ண போகுது. ஸோ ஹாப்பி தான், வீக்காக சேர்ந்தாலே ஹாப்பி தாங்க, வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோட். ஒரு சின்ன விஷயம், ஒரு லவ்வுக்காக விஜய் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. ஸோ நம்ம ஒருத்தங்களை உண்மையாக நேசிக்கும் போது அவங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். ஆனால் அதை நம்ம யாருக்காக தூக்கி எறிஞ்சிட்டு போகிறோன்னு இருக்குது. ஒரு நல்ல நம்மளை பார்த்துக்கிற நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பையனுக்காகவோ இல்லை பொண்ணுக்காகவோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனால் அது நம்மளை உயர்த்தும். அண்ட் நம்மளோட மற்றவங்க கூடயும் சேர்த்து வச்சிடும். இதே நம்ம தப்பான ஒரு பர்சனை சூஸ் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீரும் கஷ்டங்களுமா இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுற பர்சனை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.